பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து மகிமை விளங்கின பண்டிகை பின் வரக்கூடிய 4வது ஞாயிறாகிய இந்த நாளுடைய ஆலய ஆராதனைக்காக ஞானப்பாட்டு புத்தகத்தில் 348வது ஞானப்பாட்டை பாடுவோம். இந்த ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாக 348வது ஞானப்பாட்டு. ஒப்பில்லாத திவ்ய அன்பே, மோட்சானந்தா தேவரீர், எங்கள் நெஞ்சில் வாசம் செய்தே அருள் பூர்த்தி ஆக்குவீர். மா தயாள இயேசுநாதா, அன்புமயமான நீர் நைந்த உள்ளத்தில் இறங்கி ரட்சிப்பால் சந்திப்பீர். நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் நமது வாழ்க்கையிலே மீண்டுமாக ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த ஆண்டு துவங்கி 2வது மாதத்தினுடைய முதல் மனமகிழ்ச்சியுடைய காலை வேளையிலே அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தோடு ஆண்டவருடைய ஆலய ஆராதனையிலே பங்கு பெறுவதற்கு உதவி செய்த ஆண்டவருக்கு நான் நன்றிகளை ஏறெடுப்போம். திரேக பராமக கர்த்தாவே, தேவனுடைய மேய்ச்சல் ஆடுகளின் பிள்ளைகளாக நாங்கள் உம்மை வணங்கி போற்றி உமது திருவார்த்தையை கேட்டிருந்து கிருபை ஆசீர்வாதம் பெறும்படி நாங்கள் ஒருமித்த குடும்பங்களாக கூடி வந்திருக்கின்றோம்.
கர்த்தாவே, நாங்கள் உமது திருவார்த்தையை ஆவலோடு கேட்பது மட்டுமல்லாமல் அதன் மூலமாக ஆத்மத்திலே புதிய பலத்தை பெற்று எங்களுடைய வாழ்க்கை உமது திருநாமம் மகிமைப்படுத்தும்படி பரிசுத்தாவினை கொண்டு எங்களுக்கு உதவி செய்யுமாங்கள். அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமீன். இந்த நாளிலே மாறி மாறி வாசிக்கும்படியாக தேர்ந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், அது ஞான சங்கீத புத்தகம் 93வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 93. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கின்றார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கின்றார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது, நீர் அநாதியாய் இருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலைத்திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். சேர்ந்து வாசிப்போம். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியில் இப்போது எப்போதுமான சதா காலங்கள் இருக்கிறபடியே ஆமேன். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியதாக ஜெபமாலை கீர்த்தனையிலே 173வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை எண் 173. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்வீர். தேவாராதன முறைமைக்கு ஆரம்பமாக 173வது கீர்த்தனையை பாடுவோம். இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனையா ஆகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகனதாக்கும் மனமெல்லாம் வல்லமையோடு வேண்டிக் கொள்வோம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம்.
இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சடைப்பில்லாமல் உந்தன் பாத கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயா, ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயா, ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். கிறிஸ்து மகிமை விளங்கின பண்டிகை பின்வரக்கூடிய 4வது ஞாயிறாக இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டக்கூடிய ஆரம்ப கீதத்தை நாம் மாறி மாறி பாடுவோம். கிறிஸ்து மகிமை விளங்கின பண்டிகை பின்வரக்கூடிய 4வது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப கீதம். சமுத்திரத்தின் மகத்தான அலைகளோ மேலாக உன்னதத்திலே மகத்துவமுள்ளவர். கர்த்தர் அரசாளுகிறார், மாட்சிமையை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தாவே, உமது சிங்காசனம் பூர்வ முதலே நிலை பெற்றிருக்கிறது. உமது சாட்சியங்கள் மிக உண்மையானவைகள். நித்திய காலமாய் பரிசுத்தமே உமது ஆலயத்தின் அலங்காரம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானுக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் இருக்கிற ஆடியே ஆமென். அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய அருளை பெற தகுதி விட்டாக நாம் நம்முடைய பாவக்குற்றங்களை உணர்ந்து அறிந்து கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவமாக. அவருடைய சகாயத்தையும் கிருபையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள நாம் ஆயக்காரனை போல அன்பு கிருபை இரக்கமுள்ள பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய பொதுவான ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். கிருபை இரக்கமுள்ள பிரார்த்தனை, நாங்கள் பாவிகளாக பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து உமது நித்திய தண்டனைக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கின்றோம். கடவுளே, பாவிகளாக எங்களுக்கு கிருபையுள்ளவராயிரும். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்தத்தையும் உள்ளவர்களாக உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவகுணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்தலாம். தந்தையாகிய கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, உடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலாம். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும் எங்களுக்காக பரம தந்தையிடம் வேண்டுதல் செய்தலாம். பரிசுத்தாவியானவரே, ஒன்றான சகாயரே, உடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலும். ஆமேன். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரன விசுவாசக்குள்ளே அவனை கற்றிருந்து போகாமல் நித்தியமான மெய்வாழ்வை பெறும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தந்து அருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கொண்டார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுந்து நின்று 2வது ஞானப்பாட்டின் மூலம் புகழ்ந்து ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள். உண்டதில் இருக்கிற பாராவரனுக்கு மகிமாயோ, பூமியிலே சமாதானமோ,
மனித பேரிலே பிரியமோ உண்டாவதாக. உம்மை துதிக்கிறோம் யாவர்க்கும் வல்ல பிதாவே. உம்மை பாடுகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது மகிமைக்காக கர்த்தாவே ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்தே இறங்கும் குமாரனே, நாடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தேவாட்டுக் கூடி எங்கள் மனம் கேடும் பிதாவினது ஆசனத்தோடாயிரங்கும். நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடேகமாய் ஆளுகிறீரே. ஏகமானீர் ஆட்சிக்கப்படுகிறீரே. உன்னத கர்த்தாவே, ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. இரக்கமுள்ள பிதாவே, பல வகையான கொடிய ஆபத்துகளினால் சூழப்பட்டிருக்கிற நாங்கள் எங்கள் சொந்த பலத்தால் விசுவாசத்தில் நிலைத்து நிற்க ஆற்றல் அற்றவர்கள் என்று அறிந்திருப்பதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். எங்கள் பாவ குணத்தின் காரணராக வரும் எல்லா தீய எண்ணங்களையும் உமது ஆவியினால் வெல்ல எங்கள் ஆத்மாவுக்கு வேண்டிய பலத்தை தந்தள்ள வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடு தீர்த்தசாலைகள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. கிறிஸ்து மகிமை விளங்கின பண்டிகை பின்பு வரக்கூடிய 4வது ஞாயிறாக இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ பகுதிகளை வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி அது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்கள். ஏசாயா 51ஆம் அதிகாரம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவள் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். என் ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் ஜாதியாரே, என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என் நீதி செம்மாயிருக்கிறது. என் இரட்சிப்பு வெளிப்படும். என் புயங்கள் ஜனங்களை நியாயந்திருக்கும். தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள். கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகையை போல் ஒழிந்து போம். பூமி வஸ்திரத்தை போல் பழசாய் போம்.
அதன் குடிகளும் அப்படியே ஒழிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்னென்றைக்கும் இருக்கும். என் நீதி அற்று போவதில்லை. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல் அரித்து, புழு அவர்களை ஆட்டு மயிரை போல் தின்னும். என்னுடைய நீதியோ என்னென்றைக்கும் நிலைக்கும். என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். எழும்பு எழும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாபை துண்டித்ததும் வலுசர்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும், மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ? அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்புவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற மனுஷனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார் என்பதே. சேர்ந்து சொல்லுவோம். மகிமையுள்ள கர்த்தரே, தேவரீ பரிசுத்த, வல்லமையுள்ள கர்த்தரே நீ பரிசுத்த, என்றென்றுமுள்ள கர்த்தரே நீ பரிசுத்த. ஆமேன். அந்தபடி அந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய நிருப பகுதியை வாசிக்க கவனமாய் கேட்போம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். ரோமர் 13:8 முதற்கொண்டு. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்கிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளையும் வேற எந்த கற்பனையையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கு என்று திறமளித்து காப்பாராக. ஆமேன். உபதேசத்தை நோக்க சுத்த இருதயத்திலோ நல் மனசாட்சியிலோ மாயமற்ற விசுவாசத்திலும் வெளியும் அன்பே. பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். Alleluia, Alleluia, Alleluia. இந்த நாளுக்குரிய சுவிசேஷ பகுதி அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 27 வரை. மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 27 வரை. அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது படவு அலைகளினாலே மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அவருடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம்.
நாம் உலகமெங்கிலும் உள்ள சகல கிறிஸ்துவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துள்ள பிதாவாகிய பிராமணனை விசுவாசிக்கின்றேன். அது ஒன்றான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பசுத்தாவினால் கர்ப்பமாக உட்பவித்து கன்னிமரியாத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்து துவைத்திருந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வத்துள்ள பிதாவாகிய பிராமணத்தில் வளர்ந்து பெற்றிருக்கிறார். அடுத்த ஜூன்லோரி மருத்துவ ஞானத்திற்கு வருவார். பசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுவோட ஐக்கியமும் மன்னிப்பும் மாம்ச வைத்ததிலும் நித்திய ஜீவன் ஒன்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்னும் மட்டுமல்ல, நமது மரணமற்ற இல்லத்திற்கு எல்லாம் உள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமர்வோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான வேலை இது. கடந்த நாட்களில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்துக்கூடிய ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, விசேஷமாக இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களில் காணக்கூடிய அருமையான பிள்ளைகளுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபத்துக்கு ஆதாரமாக 247 ஞானப்பாட்டின் முதல் சரணத்தை நாம் ஜெப நிலையிலிருந்து பாடுவோம். கர்த்தரை துதிய ஆத்துமாவே நான் சாக மட்டும் போற்றுவேன், ஜீவனின் நாட்களெல்லாம் கர்த்தாவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். சரீரம் ஜீவன் தந்தவர், என்றும் துதிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. 247 ஞானப்பாட்டின் முதல் சரணத்தை ஜெப நிலையிலிருந்து நாம் பாடுவோம். கர்த்தரை துதி என் ஆத்துமாவே, நான் சாகுமாட்டும் போற்றுவேன். ஜீவனின் நாட்களெல்லாம் கர்த்தாவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். சரீரம் ஜீவன் தந்தவர், என்றும் துதிக்கப்பட்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இம்மட்டுமா எங்களை கைவிடாமல் மீண்டுமாக இந்த ஆண்டு துவங்கி 2வது மாதத்துடைய முதல் மன மகிழ்ச்சியுடைய நாளிலே உமது பிள்ளைகளாக நாங்கள் ஒருமித்து கூடி நீ செய்திருக்கூடிய கிருபைகளுக்காக இரக்கத்துக்காக நன்றி செலுத்தும்படியாக நாங்கள் வந்திருக்கின்றோம். விசேஷமாக ஆண்டவராக நீதாமே எங்களை கைவிடாத ஆண்டவர், எங்களுக்கு செய்து பாராட்டின நன்மையான இவளுக்காக நன்றி சொல்ல. விசேஷமாக இந்த வாரத்தில் தங்களை பிறந்த நாட்களை காணக்கூடிய அருமையான சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், திருமண குடும்பஸ்தர்கள், விசேஷமாக வயதான மக்களையும் அதை கற்று ஒப்படுக்கிறோம். இந்த நாளுடைய ஆசீர்வாதம் அவளுக்கு சகல விதமான பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தரட்டும். விசேஷமாக குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இம்மட்டுமாக ஆண்டவர் நீதாமே குடும்பங்களிலே இடைப்பட்டு குடும்பங்களை ஆசீர்வதித்த ஆண்டவர், விசேஷமாக சச்சிதானந்தம் அவருடைய குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம், அது கிருபை தாங்கட்டும். டாக்டர் கிறிஸ்டோபல் திவ்யா அவருடைய குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம், அது கிருபை தாங்கட்டும். பிரார்த்தனா சாம் உடைய குடும்பத்தை உமது கர்த்தர் ஒப்புடுகிறோம், ஆண்டவராக உமது கிருபை அவர்களை தாங்கட்டும். ஜோன் சில்வியா பிரேம லூது சாமி அவருடைய குடும்பத்தையும், ஜிடி நிர்மலா அவருடைய குடும்பத்தையும் உமது கர்த்தர் ஒப்புடுகிறோம். ஆண்டவராக நீதாமே எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒவ்வொரு மக்களும் உமது கர்த்தர் ஒப்புடுகிறோம், நீ அவளை ஆசீர்வதித்தலும். விசேஷமாக அருமையான பிள்ளைகள் கேரன் கெல்டாவை உமது கர்த்தர் ஒப்புடுகிறோம். இயன் ரியனுக்காக வேண்டிக் கொள்கிறோம், நேயனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே சகரியா பாலுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த அருமையான பிள்ளைகளை ஆண்டவராக நீதாமே ஆஸ்வதிக்க வேண்டுமா கேட்கிறோம். விசேஷமாக கெசியாவுக்காக ஒரு ஆஸ்வத்திற்காக அந்த அருமையான பிள்ளையோடு தங்கி இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே ஜோகனுக்காக சூசனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். உமது ஆஸ்வாத்திற்காக அந்த பிள்ளைகளுடைய போக்கில் ஒருத்தர் கிருபை தாங்கட்டும். விசேஷமாக வயதான மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தன்ராஜ் அவர்களுக்காக, டேனியல், தங்கப்பிராசம், நேசகுமாரி தம்பதியருக்காக வேண்டிக் கொள்கிறோம். பாப் லாசர்ஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். டாக்டர் கனகராஜ், ஜேன் கனகராஜ் குடும்பத்தை ஆண்டவராக கற்று ஒப்பிடுகிறோம். அருமையான சகோதரிக்கு நல்ல சகோதத்தை பலத்தை தந்தலும். ரெவரன் சாமி ஐயா சாமி அவருடைய குடும்பத்தை உமது கற்று ஒப்பிடுகிறோம். டாக்டர் ஜெயபால் அவருடைய குடும்பத்தையும், அருமையான தாயார் பாக்கியம் ஜேம்ஸ் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். வயதான மக்கள் ஒவ்வொருவரும் அதை கற்று ஒப்பிடுகிறோம். ஆண்டவராக கிருபையும் ஆசீர்வாதம் வழிநடத்த அவளோடு கூட இருக்கட்டும். சரீரத்தில் சுகீனமாக இருக்கக்கூடிய அருமையான மக்களை ஆண்டவராக ஆஸ்வதித்து இம்மட்டுமாய் கொடுத்திருக்கூடிய சுகத்துக்காக நன்றி செலுத்தக்கூடிய இருதயத்தோடு இருக்கக்கூடிய ராஜகுமாரி விமலநாதன் அவர்களுக்காகவும், மங்களம் வில்லியம்ஸ் அவர்களுக்காகவும், லதா ஃபென்னுக்காக வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக எங்களுடைய அருமையான சகோதரர் ஜே நெல்சனுக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்து கொண்டு வரக்கூடிய தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே ஞான செல்வம் மாணிக்கம் அவளுக்காக அவருடைய முழங்கால்களில் இருக்கக்கூடிய பலவீனங்களை நீக்கி போட்டு
ஆண்டவராக நீதாமே அவள் ஆலயத்துக்கு வருவதற்கு உதவி செய்தோம். எல்லாவற்றுக்கும் மேலாக சுரேந்திரனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இருதயத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்களை நீக்கி போடும். அது கரம் அவளை தொட்டு சுகமாக்கட்டும். கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் உமது கற்றுக்கப்படுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே பரிபூர்ணமான ஆசுவாத்தினாலும் உமது கிருபையினாலும் இரக்கத்தினால் முடிசூட்டி விசேஷமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மக்களுக்காக, வெளிநாடுகளுக்கு பயணப்பட்டு தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளுடைய ஆசுவாதம் ஒவ்வொருவருக்கும் சம்பூர்ணமாய் தங்கி அவளை வழிநடத்துவன் நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமீன். கர்த்தர் உங்கள் போக்கியும் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னுடைய ஆசுவத்தை காப்பாராக. ஆமீன். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவராக அருளுரைக்கு நம்மை ஆய்ச்சி செய்யும் வண்ணமாக ஞானப்பாட்டு புத்தகத்தில் 264 ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 264 முதல் 4 சரணங்களை பாடுவோம். கர்த்தாவை நம்புவாரை ஒரு காலம் கைவிடா, பொல்லாரின் சீருமாரை வீணாக்கி போடுவார். சன்மார்க்கரை பலத்த கையால் தயாபரர், ரட்சித்து தாழ்ச்சியற்ற அன்பாய் விசாரிப்பார். 264 ஞானப்பாட்டை பாடும்போது அருளுரைக்கு நம்மை ஆய்ச்சி செய்து கொள்வோம். கர்த்தாவை நம்புவாரை ஒரு காலம் கைவிடார். பொல்லாரின் சீருமாரை வீணாக்கி போடுவார். சன்மார்க்கரை பலத்த கையால் தயாபரர், ரட்சித்து தாழ்ச்சியற்ற அன்பாய் விசாரிப்பார். கர்த்தாவே சித்தத்துக்கு கீழ்ப்பட்டடங்குவேன். அப்போ நான் ஜீவனுக்கு நேரே நடக்கிறேன். லௌகிக வாழ்வின் பாதை வேண்டாம் நான் இயேசுவாய். பின்பற்றி இங்கே வாதை சகித்தாலே மேன்மாய். என் மேலே பாரமாக வருமே காட்டிலே, பராமர நண்பாக என்னோடிருப்பாரே. பொறுக்கிற வரத்தை நான் அவரை கேட்பேன். இவ்வாறாயனி காட்டை சகித்து வெல்லுவேன். கசப்பும் கர்த்தராலே வரும் நான் பேர்வாங்கேன். ஜெபத்தில் வாசையாறு விண்ணப்பப்படுவேன். அப்போது தயவாக காப்பாளே கைவிடான். இக்கட்டு பேரிலாக போகும்போது தேற்றுவார். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பகுதி ஒரு முறை வாசிக்க கவனமாய் கேட்போம். அது மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22வது வசனமும் 23வது வசனமும். மத்தேயு 15, 22, 23 வசனங்கள்.
அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் கொடிய பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரத்யுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்போது அவருடைய சீடர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் என்பது. 27வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவர் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் வந்து அவளை நோக்கி, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானுடைய மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். தேவஜன கூடும் நேரத்தில் தூய ஆவி வந்திறங்குவா, தூய ஆவி வந்திறங்குவா. தேவஜன கூடும் நேரத்தில் தூய ஆவி வந்திறங்குவா, தூய ஆவி வந்திறங்குவா. அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம், அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் இயேசு பேசிடுவார். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் இயேசு பேசிடுவார். கவலை துன்பம் தீர்த்திடுவார், கர்த்தர் வாக்கு மாறிடாரே. கவலை துன்பம் தீர்த்திடுவார், கர்த்தர் வாக்கு மாறிடாரே. தேவஜன கூடும் நேரத்தில் தூய ஆவி வந்திறங்குவா, தூய ஆவி வந்திறங்குவா. அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம், அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். தேவஜன கூடும் நேரத்தில் தூய ஆவி வந்திறங்குவா, தூய ஆவி வந்திறங்குவா. வாரும் பரிசுத்த ஆவியானவரை, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சதுக்கு தேவரே, எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்கல் உம்முடைய வசனமே சத்திய சுவாமி. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பான விசுவாசிகளே, புதிய மாதத்துல முதலாவது மனமகிழ்ச்சியுடைய காலை வேளையில கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதித்து உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த நாளிலே வாசி கேட்ட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 21 28 வசனத்துல இதற்கு ஒத்த பகுதியாக மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 24 30 வசனம் இதே பாருதான் சொல்லுகிறது. இங்கு கானானிய பெண் என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 21வது வசனத்துல வாசித்தா, கோராசினே பெத்சாயிதாவே. 22வது வசனம், தீரு சீதோனுக்கு நேரிடுவது இலகு. ஏன் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? தீரு என்று சொன்னால் கற்பாறையின் ஊர் என்று சொல்லி அர்த்தம். கற்பாறை, ராக்
இந்த தீரு ஊர் தான் நம்ம ஆகாப் கூட்டிட்டு வந்தார்ல ஏசபேல், அந்த ஏசபேலுடைய ஊர். அந்த தீருடைய ராஜா தான் ராஜாவுடைய குமாரத்தி தான் இந்த ஏசபேல். ஆகவே இந்த தீரு சீதோன் என்று சொல்லக்கூடிய இந்த தேசத்துல, இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, மத்தேயு 15:21, பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களுடைய திசைக்கு போய் அந்த திசைகளிலே குடியிருக்க கானான ஸ்திரீ ஒத்தி அவரிடத்துல வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் கொடிய பிசாசினால் வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுடைய ஆதங்கம், அவளுடைய பிரச்சனை எப்போதுமே தனக்கு ஒன்று வந்தா பெத்தவங்க தாங்கிக்குவாங்க. ஆனா பிள்ளைகளுக்கு ஒன்று வந்ததுன்னா பெத்தவங்கனால தாங்க முடியாது, துடிச்சிருவாங்க. அதை போல அவள் துடிக்கின்றாள். தாவீதின் குமாரனே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 27வது வசனத்துல 2 குருடர்கள் வந்து இதே போல சத்தமிடுகின்றார்கள். மத்தேயு 9:27. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். விசுவாசத்தின் கேள்வி, விசுவாசத்தின் பதில். சிரோபெனிக்கேயா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து இந்த கானானிய பெண் வந்திருக்கிறார். சிரோபெனிக்கேயா. இந்த கானானிய வழிபாடு என்று சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, பாகால் தெய்வ வழிபாடு. பாகால் தெய்வ வழிபாடு. ஆகவேதான் இந்த பாகால் தெய்வ வழிபாடு இஸ்ரேலுக்குள்ள நுழைந்தது ஆகாப்னால. அங்க போய் அவன் அந்த பெண்ணை ஏசபேலை கொண்டு வந்ததுனால. 3 காரியங்களை குறித்து இந்த பெண்ணை குறித்து நாம் பார்க்கலாம். அவளுடைய வியப்புக்குரிய தாழ்மை, அப்ரோச். என்ன செய்யறா? ஆண்டவருடைய பாதத்தருகே விழுந்து எனக்கு இறங்கும், எனக்கு உதவி செய்யும் சொல்லி கேட்கிறா. ஆண்டவர் செய்யறேன் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு போனோம்ல, அதை விட்டுட்டு நாய்க்குட்டி அப்படின்னு சொல்றார். அவ பின்னாடியே வரும்போது இந்த சீடர்கள் என்ன செய்யல, ஏங்க அவ தொந்தரவு பண்ணிட்டே வந்துரு, அவளை விரட்டி விடுங்க, ஒண்ணு உதவி செய்யுங்க, இல்ல நோன்னு சொல்லுங்க. பாருங்க, அவ தொந்தரவு பண்ணிட்டு பின்னாடியே வரா. 28 3வது வசனம். அவள் பிரத்யுத்தரமாக அவர் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. அப்போது அவருடைய சீடர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் டார்ச்சர் தாங்கலங்க, அனுப்பி விடுங்க, சும்மா கத்திக்கிட்டே வரா பாருங்க. இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் சொல்கிறார், நாய், டாக். நாய் என்று சொல்லக்கூடிய வார்த்தை வேதத்துல முதலாவதாக எங்க வந்திருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். யாத்ராகம் புத்தகம் 11வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லப்பட்ட முதல் நாய், ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை. அங்கதான் முதல் சொல்லப்படுகிறது. யாத்ராகம் புத்தகம் 11வது அதிகாரத்தில் ஒரு நாய் கூட, இந்த நாய் என்ன செய்யணும், எப்போதுமே ஒரு நாயுடைய குணம் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அது பாட்டுக்கு இது பண்ணிட்டு இருக்கும். அதுல இருந்து ஒரு எச்சில் எல்லாம் ஒழுகிட்டு இருக்கும். யாத்ராகம் 11:7. ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனித முதல் மிருக ஜீவன் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை. கர்த்தர் ஆணையிட்டாதான் அசைக்க முடியும்.
1 சாமுவேல் 17வது அதிகாரம் 43வது வசனத்தில் வாசிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது, நான் என்ன நாயா தடியோட வர அப்படின்னு கேட்ட கோலியாத். ஏன்னா நாயை பார்த்தா ஒன்று கல் எடுப்பாங்க, இல்லைன்னா கொம்பு எடுப்பாங்க. 2 ராஜாக்கள் புத்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனத்துல, நாயாகிய உமது அடியான் ஆசகேல், எலிசா, சீரியா தேசத்துடைய அரசன் ஆசகேல், உமது அடியானாகிய நாய். 2 சாமுவேல் புத்தகம் 9வது அதிகாரம் 3ல இருந்து 8 வசனத்தை வாசித்தா, யோனத்தானுடைய மகன் மேவி போசேத், அவன் முடமா இருக்கான். அவனை கொண்டு வந்து ராஜபந்திரியில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்ச போது அவன் சொல்றான், செத்து போன நாயை போல இருக்கக்கூடிய எனக்கு ராஜாவுடைய கண்கள், தாவீதுடைய கண்களை தயவு கிடைத்தது. நியாயாதிபதி புத்தகத்தில் கிதியோன் போருக்கு போவதற்கு நாயை போல நக்கி குடித்த 300 பேரை கூட்டிட்டு யுத்தத்துக்கு போறான். இப்படி வேதத்துல நிறைய நாய்களை பத்தி சொல்லப்படுகிறது. நாய் தான் கக்கினதை தின்னும் என்று சொல்லி பேதுரு சொல்லுகின்றார். நமக்கு தெரிஞ்சது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷங்கள் இருக்குல்ல, அத போல நிக்கோதேமு சுவிசேஷன் ஒரு சுவிசேஷம் இருக்கு. அதுல இயேசு கிறிஸ்துவை பத்தி ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. இந்த நாயை பத்தி ஒரு சம்பவம் சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்துவ சீடர்களும் போய்கிட்டு இருக்கும்போது வழியில ஒரு நாய் செத்து போயிருக்கு. அந்த நாயுடைய நாற்றம் தாங்காம எல்லாரும் மூக்க மூடிட்டு போறாங்க. அது செத்து அழுகி போயிருக்கு. அப்ப இயேசுசாமி சொன்னாராம், அந்த நாயுடைய பற்கள் பாருங்க எவ்வளவு வெண்மையா இருக்குன்னு. நிக்கோதேமு சுவிசேஷத்தை சொல்லப்பட்டது, அது தள்ளுபடி ஆகிறதுல தள்ளி விட்டாங்க. லூக்கா சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20 வசனம் 21 வசனத்தை வாசித்தா, ஐஸ்வர்யான் வீட்டு வாசப்படியில ஒருத்த உட்கார்ந்து அவன் பேர் லாசரு. லாசரு மேல பருக்கள் இருந்தது. அந்த பருக்களை நாய்கள் நக்கிட்டு, இந்த சொரியும் போது அரிக்கும் போது சொரிஞ்சா நல்லா இருக்குமே, அது போல நாய் வந்து நக்கும் போது அவனுக்கு ரொம்ப சுகமா இருந்திருக்கு. மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 6வது வசனத்துல, பரிசுத்தமானதை நாய்களுக்கு போடாதிருங்கள். இப்படிப்பட்ட வேதத்துல அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இவ தாழ்மை உள்ளவளாக நடிக்கிறாளா? அவள் நடிக்கல, அவள் வேதனையை வெளிப்படுத்துகின்றாள். ஒரு பெரிய ஓவியர் ஒரு பிச்சைக்காரனை வரையணும், தத்ரூபமா வரையணும், ரியாலிட்டி இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பல்வேறு இடங்களில் பயணப்பட்டு போனார். ஒரு கடைசியா ஒரு பிச்சைக்காரனை கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட அவருடைய விசிட்டிங் கார்டு கொடுத்து, நாளைக்கு நீ இந்த இடத்துக்கு வந்தா நான் உனக்கு படமா வரைகிறேன், உனக்கு $100 தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த பிச்சைக்காரனுக்கு ஒரே சந்தோஷம். எங்க வரணும் ஏது வரணும் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டான். அந்த கார்டெல்லாம் வாங்கிட்டான். அடுத்த நாள் காலையில 8 மணிக்கெல்லாம் வீட்டில் காலிங் பெல் அடிக்குது. இந்த ஓவியர் யார காலையில் 8 மணிக்கெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்க ஒரு மிடுக்கான ஒருவர் நிற்கின்றார். கோட் சூட் எல்லாம் போட்டு, காலில் ஷூஸ் எல்லாம் போட்டு, தலையில தொப்பியெல்லாம் போட்டு, கையில ஒரு வாக்கிங் ஸ்டிக் எல்லாம் வச்சு ஒரு தனவந்தன் மாதிரி ஒருத்தர் நின்றுட்டு இருக்கார். உடனே அவருக்கு ஆச்சரியம், யார் நீங்க? சார் என்ன தெரியலையா, நேற்று கடத்தரில் வந்து நான் பிச்சை எடுத்துட்டு இருந்தேன், நீங்க வந்து வா நான் உன்னை வந்து படம் வரைகிறேன்னு சொன்னீங்களே. ஓ நீயா? ஆமா, இது என்ன கோலம், நீங்க படம் வரையும் போது நான் நல்லா இருக்கணும் இல்லையா? அப்ப நேத்து அதான் உண்மை, இது நீங்க கொடுத்த காசுல $100 தரேன்னு சொன்னீங்களே, போய் வாடகைக்கு எடுத்து மாட்டிட்டு வந்தேன். அப்போ அந்த ஓவியர் சொன்னாராம், எனக்கு இது தேவையில்லை, உன்னுடைய உண்மையான தோற்றம் தான் எனக்கு தேவை என்று சொன்னாராம். இன்னைக்கு உண்மையான தோற்றம், கர்த்தர் உள்ளான இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். உன் நடிப்பெல்லாம் கர்த்தர்கிட்ட வேண்டாம்.
கர்த்தர் உன் நடிப்பை, உன் உள்ளந்தெரியங்களை ஆராய்ந்து பார்த்து உள்ளத்திலே உண்மையா இருப்பது உமக்கு பிரியம் என்று தாவீது சொல்றாரு. அந்த தாவீதை போல உள்ளத்துல உண்மையா இருக்கும் தாழ்மையான ஒரு பெண் சிரோபேனிக்கேயா, கானானிய பெண். 2வது காரியம், விடாமுயற்சியுடன் விண்ணப்பித்தாள். விடாமுயற்சி. யார் என்ன சொன்னாலும் சொல்லுங்க, நான் பாட்டு ஆண்டவரை பார். அத்தாரிட்டி. காது கேளாதவர் போல அவர் போய்கொண்டே இருக்கின்றார். மத்தேயு 15வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, அவள் கூப்பிட்டாள், என் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். மார்க் 15:25, அவள் பணிந்து கொள்கின்றாள். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 25வது வசனத்துல பாதத்தில் விழுகின்றாள். ஊழியத்துக்கு இன்று தடைகள் யார் என்று சொன்னா, ஊழியத்துக்கு தடைகள் சீடர்கள் தான். அவளை அனுப்பிவிடும். இங்க ஒரு பெரிய சம்பவம் நடைபெற போகிறது. ஆனா அந்த சம்பவத்தை பற்றி அந்த சீடர்களுக்கு கவலை இல்லை. அருமையான சகோதர சகோதரி, எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்திலே அற்புதங்கள் வெளிப்படுகிறதோ அதுக்கு முன்பாக கொஞ்சம் தயவுசெய்து யோசனை பாருங்க, அங்கு ஒரு தடை சொல்லப்படும். எப்போதெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தில் அற்புதத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவதற்கு முன்பாக ஒரு தடையை உடைத்து ஒரு அற்புதத்தை நடத்துவார். ஒருவேளை உன் வாழ்க்கையில் ஒரு தடைகள் இருக்கிறதா, அந்த தடைகளை கர்த்தர் முறித்து ஒரு அற்புதத்தை உனக்கு நடத்துவார். தூய அகஸ்டின் என்று சொல்லக்கூடிய சென்ட் அகஸ்டினை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவருடைய அம்மா பேரு மோனிகாள். ரொம்பவும் குறும்பு பிடிச்ச, வம்பு பிடிச்ச ஒரு வாலிபர். சின்ன வயதுல இருந்து அம்மா பேச்ச கேட்காம பல்வேறு இடங்களிலே தவறாய் நடந்து கொண்டிருந்தவர். அந்த அம்மா மோனிகா அகஸ்டினுடைய தலைமாட்டில் உட்கார்ந்து அவன் மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுவாங்களாம். பத்து வருஷம் கழிச்சு, அதாவது அவருடைய அகஸ்டினுடைய 19வது வயதுல ஒரு மனமாற்றம் அடைந்தார். இன்னைக்கு அருமையான தாய்மாரே, பாட்டிமாரே, உங்க பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்றீங்களா? உங்க பிள்ளை தலைமையில கை வச்சு ஜெபம் பண்றீங்களா? உங்க பிள்ளை பக்கத்துல படுத்து ஜெபம் பண்றீங்களா? கர்த்தர் இதன் மேல் பிரியமா இருக்கின்றார். அத்தாரிட்டி என்ன சொல்றா? ஆண்டவரே, மேஜிலிருந்து விழும் துணிக்கையை உன் பிள்ளைங்களுக்கு தின்ன தெரியாது, ஆனா அந்த பிள்ளைகள் தின்ன தெரியாம கீழே போடுறத நாய் குட்டிகள் தின்னுமே. நாய் நான் சாப்பிடல, குட்டிகளுக்கு கொடுங்க. அத்தாரிட்டி. 3வது காரியம், உறுதியான நம்பிக்கையுடையவளாக இருந்தாள். அதனால் அவளுக்கு கிடைத்தது ஒரு அவார்டு. கடவுள் தனக்கு இறங்குவார் என்ற நம்பிக்கை. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 25வது வசனத்தில் வாசித்தா ஒரு சிறு பெண் என்று சொல்லி மார்க் சொல்லுகின்றார். மார்க் 7வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, அவர் திரும்பி போகும்போது ஆண்டவர் சொல்றார், போ, உன் பிள்ளை சுகமாயிட்டா. அவள் கட்டிலின் மேல் படுத்திருந்தாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி கட்டில படுக்கல, தரையில அங்கங்க உருண்டு கிடந்தா. இப்ப கட்டில் மேல் படுத்திருப்பதை தாய் காண்கின்றாள். நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவளுடைய விசுவாசத்தை கண்டு, உறுதியான நம்பிக்கை, நாயின்னு சொல்லுங்க, நான் பேயின்னு சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, ஆனா என் பிள்ளைக்கு சுகம் கிடைக்கணும். போன் சொல்றாரு இந்த அம்மா. போற ஆண்டவரை போயிட்டு அவளுக்கு சுகம் இல்லைன்னா நான் திரும்பி வரட்டுமா அப்படின்னு கேட்கல. ஏன்னு சொன்னா உறுதியான நம்பிக்கை உடையவள் அப்படி கேட்க முடியாது. இன்னைக்கு நீங்க டாக்டர் கிட்ட போறீங்க, உடம்பு சரியில்லைன்னு போறீங்க, ஜுரம்னு போறீங்க, சளின்னு போறீங்க, இருமல் காய்ச்சல்னு போறீங்க.
டாக்டர் மருந்து எழுதி கொடுப்பார். வரும்போது திரும்பி எப்போ வரணும்? டாக்டர் கொடுத்த மருந்துல சுகமாகாதுன்னு ஒரு நம்பிக்கை, அதனால அவர்கிட்ட போனீங்க. அந்த ஒரே மருந்துல ஒரே டோசேஜில் சுகம் கிடைக்கணும்னு நம்பிக்கை இல்லைல்ல. அதனால மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 28வது வசனம் சொல்கிறது, இயேசு அவளுக்கு பிரத்யுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகப்படுவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். நீ என்ன விரும்புறியோ அது உனக்கு கிடைக்குமா? போ. உன் பிள்ளைக்கு தான் சுகம் வேணும்னு கேட்கிற, கர்த்தர் சுகத்தை கொடுப்பார், நீ போ என்று சொல்கின்றார். 3 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். 1 அப்ரோச், 2 அத்தாரிட்டி, 3 அவார்ட். இன்று நீங்கள் ஆண்டவரை எப்படி அப்ரோச் பண்றீங்க? நீங்க அத்தாரிட்டி என்னன்னா, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரம் உள்ள அத்தாரிட்டி. அப்ப நிச்சயமா உங்களுக்கு என்ன பண்ணணும்? அவார்டு கிடைக்கணும். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா உங்க விசுவாசத்துல நீங்கள் வளர வேண்டும், விசுவாசத்துல நீங்கள் பெருக வேண்டும், ஆண்டவர் மீது பற்றுதல் வைக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரை, ஆஸ்வதிக்கூடியவர், இந்த அருமையான காலை வேளையிலே, மாதத்தினுடைய முதலாவது மனமகிழ்ச்சியுடைய காலை வேளையிலே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்துக்காக, இந்த ஆசீர்வாதத்துக்காக, ஆண்டவராக நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு விண்ணப்பத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, நன்றி செலுத்துகின்றோம். ஒரு அத்தாரிட்டியோடு நாங்கள் அவார்டு பெற்றவர்களாக, ஆண்டவராக மீது ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக நாங்கள் வாழ உதவி செய்தோம். அந்த சிறப்பு பெண் தன் வாழ்க்கையிலே பெற்று அனுபவித்ததை போல நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் ஆண்டவராக மீது பிள்ளைகளாய் வாழ அவளுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டுமா கேட்கிறோம். துதி ஸ்தோத்திர கனமகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தோடு ஐக்கியம் ஆசீர்வாதம் நடத்துகிறோம். சதா காலத்திலும் உங்கள் அனைவரோடும் இன்று என்று இருப்பதாக. ஆமேன். அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். இந்த ஆன்லைன்ல கர்த்தருடைய ஆலய ஆராதனையில் கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்து காரியங்களையும் ஜெப சிந்தையோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியதாக ஞானப்பாட்டு புத்தகத்திலே 251வது ஞானப்பாட்டை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 251வது ஞானப்பாட்டு. மகா அதிசயங்களை செய்தென்னை பூரிப்பித்து உபத்திரவத்தின் பாரத்தை இரக்கமாய் கழித்து ரட்சிக்கிற தயாபர ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் கர்த்தாவுக்கு புகழ்ச்சி. 251வது ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடும்போது நம்மையும் நம் காணிக்கைகளையும் கர்த்தருக்கு படைப்போம். மகா
கர்த்தாவுக்கு புகழ்ச்சி. கேடுமென்று துன்பத்தில் கர்த்தாவை கெஞ்சி வந்தேன். அப்போ நான் ஏற்ற வேளையில் மகாரட்சிப்பாய் கண்டேன். இதற்கு நாவே கீதம் சொல், என்னோடெல்லோரும் பாடுங்கள். கர்த்தாவுக்கு புகழ்ச்சி. கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, அந்த கானானிய பெண்ணை போல நாங்கள் விடாமுயற்சியோடு விண்ணப்பித்து ஆண்டவராகிய உம்மிடத்திலிருந்து நாங்கள் நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் அணுகுமுறையும் எங்களுடைய விண்ணப்பங்களும் உம்மிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகளும் நாங்கள் என்றும் அந்த பெண் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதே நன்றியுள்ள இருதயத்தோடு உமக்கு என்று காணிக்கைகளாக படைக்கிறோம். ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்தருடைய அருமையான மக்களுடைய இருதயத்தினுடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆசுவத்தை வழி நடத்துமாய் நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமேன். தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, எங்களை மீட்டுக்கொண்டு அருமை இரட்சகரே, பராபரனே, உலகத்தில் உள்ள நீ சம்பாதித்த உம்முடைய திருச்சபை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும், முக்கியமாய் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபைகள் அனைத்தையும் ஆசுவத்தலும், அனைத்து திருச்சபைகளுடைய பேராயர்களையும் போதகர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷங்களையும் பரிசுத்தால் நிரப்பி அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையிட்டு செய்யும், அனைத்து ஊழியங்களையும் வாய்க்க செய்யும். கிராம பகுதியில் செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் பிற சமயத்து மக்கள் மத்தியில் செய்யப்படும் ஊழியங்களை கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும், நாங்கள் எப்போது உண்மையான அன்புள்ளவங்க கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். அறுவடை மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, ஒரு ஊழியத்துக்கு உண்மையோடு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களையும் ஒரு பரிசுத்தாவில் அவர்கள் நிரப்பி பாடுகளின் மத்தியில் அவர்கள் உம்மை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பியும். இன்னும் ஊழியர்கள் எழுப்பும், ஊழியத்துக்கு என்று ஒப்பு கொடுத்தவர்களை அழைத்து கொண்டு வாரும், அவர்களும் ஆசுவாத்தை பெறட்டும். எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவர்களுக்கு வேண்டிய சில நல்ல ஆலோசனைகளை தந்தலும், அநீதி என்று தெரியக்கூடியதை அவர்களுக்கு உணர்ந்து நல்ல ஆட்சி நடத்த அவர்களுக்கு உதவி செய்தலும், எங்கெல்லாம் அநீதங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவர்கள் எடுக்கும் தீர்மானங்களை ஆசுவத்தலும், முதலாவது நாங்கள் எங்கள் பாவங்களை விட்டு விலகவும் எப்போதும் உமக்கு பிரியமானது செய்ய எங்களுக்கு போதித்தலும், எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரிய சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரணப்படுகையில் போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனையில் இருப்பவர்கள், வேலையின்றி இருப்போர், உம்மை பின்பற்றினதனால் சிறைச்சாலையில் இருப்போர், இவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவினை கொண்டு சகல ஆறுதலின் தேர்தலையும் கொடுத்தலும்,
பரலோக தகப்பனே, நாங்கள் எப்போதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்திலிருந்து எந்த விதமான நன்மையை பெற்றுக்கொள்ள நாங்கள் தகுதியற்றவர்கள் என்பதை அறிந்து எங்களை மீட்டுக்கொண்ட இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தள்ளும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மாரணங்கள், துணிகரமான பாவங்கள் இவைகளுக்கு எங்கள் விலக்கி காத்தலும். பூமி எப்போதும் தன் பலனை கொடுக்கவும் பயிர்கள் செழித்தோங்கி வளரவும் நாங்கள் எங்களுடைய அன்றாட பிழைப்புக்கு வேண்டியதை எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு உமது ஆசுவாத்தினால் எங்களுடைய சந்ததிகள் தலைத்து ஓங்க உதவி செய்யுமாய் எங்களை மீட்டுக்கொண்டு எங்கள் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் வழியாகும் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். பரமண்டலத்தின் எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றில் அப்பத்தி இன்று தாரும் என் கடனாளிக்கு நாம் மன்னிக்கிறது போல நிப்பாட்டில் மன்னியும் எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாதரும் திரும்பி தரிசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்ல மகிமையும் என்ன நினைக்க முடியல சுவாமி. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்னை பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. துதி பாடலாக 399 ஞானப்பாட்டின் 1, 4, 5 சரங்களை நாம் பாடுவோம். கர்த்தாவே நான் கிருபையாவும் தினம் தினமா புதியதே. கோயில்கள் பாடி உம்மையே போற்றும் அன்பின் பெருற்றே போற்றிடுவே. En baka preste, en mone kreste, en pine kreste, en jenan ba. En werde kreste, en taram kreste, en milam kreste, en romina. Malamon preste, idamon preste, sutrilon preste, kedayama. Tungilon preste, vidipil preste, amavil preste, ninjinori. அளவற்ற இரக்கமுள்ள ஆண்டவரே, தேவரில் வெளிப்படுத்திய சத்தியத்தின் மூலமாக நாங்கள் ரட்சிப்பை பெறுவதற்கான வழி எங்களுக்கு காட்டினதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நீர் காட்டிய வழியிலே நாங்கள் செம்மையாய் நடந்து மரணம் மட்டும் உம்மை பற்று விசுவாசம் நிறுத்தி நின்று கடைசியிலே மோட்ச ராஜ்யத்தை அடைவதற்கு வேண்டிய ஆத்ம பலத்தை எங்களுக்கு அருள வேண்டும் என்று பணிந்த மனதோடுமை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதிரு. ஆமேன். கர்த்தர் உங்கள் போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கு ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். பராமனுக்கு ஸ்தோத்திரம்.